அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஎன்எஸ்ஆர்பிலேருந்து 2025 பிசிக்கான சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒன்றும் புதிய அப்டேட் ஒன்றும் கிடையாது. இதுவே ரொம்ப லேட் தான். நோட்டிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துட்டாங்க. பழைய சிலபஸ் தான் நமக்கு 24 முன்னாடி வந்தது இல்லையா, அதே சிலபஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து ஒவ்வொரு வருடமும் நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும் பொழுது சிலபஸ் கொடுக்கணும். ஸோ அதான் வந்து ஃபார்மாலிட்டி இல்லையா. ஸோ அதனால் வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கிறதுனால சிலபஸ் அப்டேட் வந்து பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஸ்க்ரீனில் சிலபஸ் நியூ அப்படின்னு சொல்லி ஒரு பிளிங்க் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன தான் கொடுத்துருக்காங்கன்னு ஒரு பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐ கேஸ் வந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி செய்திகள் வந்து பார்த்துருப்பீங்க. அதை பற்றின சில இன்ஃபர்மேஷனும் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு இந்த சிலபஸ் அப்டேட் பார்த்துக்கலாம். ஸோ சிலபஸ் அதே தான். நம்மளுக்கு பிசிக்கு வந்து நமக்கு சிலபஸ் ஏற்கனவே சொன்னது தான். ரைட்டாக 80 கொஸ்டின் வந்து தமிழ் கேட்பாங்க. 70 வந்து நமக்கு வந்து மெயின் பேப்பர் இருக்கும். இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. தமிழ் மொழி தகுதி தேர்வு ஓஎம்ஆர் மெத்தடில் நடக்கும். ஸோ 40% எடுக்கணும், 32 மதிப்பெண் எடுக்கணுன்றாங்க. 80 நிமிடங்கள் 80 வினாக்கள். இது வந்து தமிழ் தகுதி தேர்வுக்கு. இதே நீங்கள் தமிழ் 10ஆம் வகுப்பு வரை கற்பிக்கப்படும் தமிழ் பாடங்களிலிருந்து கேள்விகள் கேட்கப்படும் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கணம், தமிழ் இலக்கியம், மொழித்திறன், பிழை திருத்தம், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அறிதல், தமிழ் அறிஞர்கள் மற்றும் தமிழ் தோன்று இருக்குன்றாங்க. மெயின் எக்ஸாம் 70 மார்க்கு, ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க்கு, 70 மார்க் வந்து கேட்பாங்க. கொள்குறி அதாவது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினில் கேட்பாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ இதில் 35% மினிமம் எடுக்கணும், 25 அப்படின்றத போட்டிருக்காங்க. இதில் பொதுரி வந்து 45 வினாக்களும், உளவியல் வந்து 25 வினாக்களும் இடம்பெறும் அப்படின்றத சொல்கிறாங்க. பொதுரி வந்து 10ஆம் வகுப்பு வரை கற்பிக்கப்படும் பாடங்கள் வந்து வினாக்கள் கேட்கப்படுன்றாங்க. இயற்பியல், வேதியியல், உயிரியல், சூழ்நிலையல், உணவு ஊட்டச்சத்துவியல்ன்றாங்க. ஸோ இது வந்து ஜென்ரல் சயின்ஸு. சோசியல் சயின்ஸ் எடுக்கும்போது ஹிஸ்ட்ரி, ஜாகிரபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் இது வருது. அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம், சமீபகால வளர்ச்சி, இந்தியாவில் அறிவியல் வளர்ச்சி, இந்தியா, தமிழ்நாட்டின் கலை கலாச்சார விளையாட்டுக்கு தரகல விளையாட்டு, தேசிய சர்வதேச விருதுகள், தேசிய பன்னாட்டு அமைப்புகள், பெயர் சுருக்கங்கள், யார் யார், புத்தகங்கள், ஆசிரியர்கள், இந்தியா, அதன் அன்றைய நாடுகள், இன்றைய கால இந்தியா மற்றும் உலக நடப்பு நிகழ்வுன்னு போட்டிருக்காங்க. இது கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் வந்துடும். ரைட்டா. சைக்காலஜினா என்ன வந்துடுது, நமக்கு வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில் வருது, அப்புறம் நியூமெரிக்கல் அனாலிசிஸ், லாஜிக்கல் அனாலிசிஸ், மென்டல் அபிலிட்டி, இன்ஃபர்மேஷன் ஹேண்டலிங் ஸ்கில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த சிலபஸ் ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சதுதான், ஒன்றும் புதிய அப்டேட் ஒன்றும் கிடையாது. பட் இருந்தாலும் சிலபஸ் சிஆர் 2025 சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கிறதுனால சிலபஸ் வந்து இந்த ஆண்டுக்கான சிலபஸ் வந்து அவங்க வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. மேலே ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து போயிட்டுருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று தெரியும். அதாவது என்ன அப்படின்னா இன்ஸ்டியூஷன், அதாவது அகாடமிக்ஸ் வந்து யாராவது உங்களுக்கு வந்து வேலை வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா நம்பாதீங்க. ஃப்ராட் பண்ணுறது நாங்கள் பொறுப்பு இல்லை அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. பேக் இன்ஃபர்மேஷன், ஃபால்ஸ் ப்ராமிஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ப வேண்டாம் அப்படின்ற ஒரு செய்தி வந்து போயிட்டுருக்கு. சரி, ஓகே. எஸ்ஐ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஎஸ்டிக்கான வழக்குகள் வந்து நேற்று விவாதம் நடந்து ஜட்ஜ்மெண்ட் போகிற மாதிரி தெரியுது. ஜட்ஜ்மெண்ட் இன்னும் வரல, ஆர்டர் காப்பி இன்னும் வரல. வந்தால் தான் வந்து முழுமையாக வந்து தீர்ப்பு, அந்த ஜட்ஜ்மெண்ட் என்ன அப்படின்றது நமக்கு தெரியும். பட் இருந்தாலும் அந்த வாதங்கள் நேற்று ஆர்குமெண்ட்டில் நடந்தது மட்டும் ஸ்டார்ட்டாக நான் சொல்லிடுறேன். எனக்கு கிடைச்ச தகவலை நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிஎஸ்டிஎம்மை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அரசு பணியில் இருந்தாங்க அப்படின்னா 2வது முறையாக வந்து பிஎஸ்டிஎம் வந்து அவங்க பயன்படுத்த தேவையில்லை. ஏன்னா பிஎஸ்டிஎம் கொண்டு வந்ததே வந்து தமிழ் வழியில் படித்தவர்கள் அரசு வேலைக்கு வரணும், அவங்களுக்கு ஒரு முன்னுரிமை கிடைக்கணும் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அது ஒரு டைம் வந்து பயன்படுத்திட்டாலே அதுக்கான இது முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அவங்க ஜாபில் இருக்காங்க, மறுபடியும் இன்னொரு டைம் வந்து அவங்க பயன்படுத்த வேண்டியதுன்ற மாதிரி கோர்ட்டு சொல்லியிருக்கு. பட் இருந்தாலும் டிஎன்யூஎஸ்ஆர்பி வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கல. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஜிஓ, அந்த மாதிரி வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து அந்த ஜிஓவில் கொடுக்கல. இப்போ டிஎன்பிஎஸ்லேயே பார்த்திங்க அப்படின்னா நம்ம குரூப் 4 பிஎஸ்டிஎம் யூஸ் பண்ணால் குரூப் 2 குரூப் 1க்குமே அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ மற்ற ரெக்கமெண்ட் போர்டில் அந்த மாதிரி அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாதனால அது டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு மட்டும் எப்படி பொருந்துன்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க போல். பட் நீதிமன்றம் வந்து இந்த மாதிரியான கருத்துக்கள் வச்சுருக்காங்க. அதாவது ஒரு முறை வந்து பிஎஸ்டிஎம் யூஸ் பண்ணி ஜாபுக்கு போயிட்டான்னா அரசு பணியில் இருக்கார், மீண்டும் அவருக்கே பணி வாய்ப்பு பிஎஸ்டிஎம் அந்த இடஒதுக்கீடு கொடுக்கும்பொழுது இன்னொருத்தரோட வந்து பாதிப்படுறாங்க அடைகிறார்கள் அப்படின்ற மாதிரி நீதிமன்றம் வந்து கருத்து தெரிவிச்சிருக்கு. ஸோ பார்ப்போம், ஜட்ஜ்மெண்ட் வரும்போது நமக்கு தெரியும். பட் இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி மட்டுமல்ல, இது டிஎன்பிஎஸ்சி மற்ற ரெக்கமெண்ட் போர்டுக்குமே இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. இல்லைன்னா அவங்க வந்து வழக்கு போடுவாங்க. இதை சுட்டி காட்டி வந்து அவங்களும் வழக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டிஎன்பிஎஸ்சிக்குமே இது இஷ்யூ வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் அது ஒரு பிரச்சனை. அதுக்கப்புறம் வந்து ஓய்வு பெற்ற நீதிபதி ஒரு நபர் குழு மூலிமா நமக்கு ரிசல்ட்டை கொடுக்க சொல்லி ஒரு குழு அமைச்சாங்க இல்லையா, அந்த ரிசல்ட்டுக்குமே இவங்க வந்து அந்த ஜென்ரல் டர்ன் போடுறது இந்த மாதிரி சில இஷ்யூலாம் வந்து காரணம் காட்டி இவங்க ஆப்போசிஷன் பண்ணியிருக்காங்க. பட் இதனால் நீதிமன்றம் வந்து அந்த ரிசல்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ண சொல்லியிருக்கு. ரைட்டா, பப்ளிஷ் பண்ண சொல்லியிருக்கு. ஸோ டிஎன்யூஎஸ்ஆர்பி வந்து அதை நீதிமன்றம் சொன்னதுனால ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து ஒரு வாரம், அதாவது ஜட்ஜ்மெண்ட் ஆர்டர் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வித்தின் 1 வீக்கில் வந்து அவங்க ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படின்றத எதிர்பார்க்குறோம். ஸோ எஸ்ஐ ரிசல்ட் வந்து விரைவில் வரப்போகுது அப்படின்றது நமக்கு இந்த நேற்று நடந்த அந்த ஆர்குமெண்ட் கோர்ட்டு செய்தியில் வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ ரிசல்ட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னா ரிசல்ட் கொடுக்கும் போதுமே சில பேர் வந்து உள்ளே வரலாம், வெளியே போகலாம். அது ரிசல்ட்டு வரும்போது தான் தெரியும்.
மேல்முறையீடு போவாங்களா, டிஎன்எஸ்ஆர்பி சுப்ரீம் கோர்ட் அந்த மாதிரி ஏதாவது போவாங்களா அப்படின்றது ஜட்ஜ்மெண்ட் முழுமையான விவரங்கள் கைக்கு வந்ததுக்கப்புறம் தான் அவங்க முடிவு பண்ணாங்க. பட் என்ன பண்ணுவாங்க அப்படின்றது நமக்கு தெரியாது. பட் இருந்தாலும் நீதிமன்றம் ஒரு நபர் குழு அமைச்சு அது ரிசல்ட் கொடுக்க சொன்னதுனால ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணிட்டாங்கன்னா அடுத்த கட்ட ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்குறோம். ரைட்டா? சரி, இப்போ இந்த ஆண்டு வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான எக்ஸாம் எப்பொழுது நடக்குன்னா, இந்த கேஸ்லாம் முடியுது இல்லையா, அப்புறம் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க, ரிசல்ட்டுலாம் கொடுக்குறாங்க அப்படின்னா எஸ்ஐ 2025 இப்போ நோட்டிஃபிகேஷன் கொடுத்ததுக்கான தேர்வும் வந்து வச்சுருவாங்க. அது மேபி இந்த ஆண்டு இறுதி, அதாவது ஒரு டிசம்பர் வாக்கில் மேபி நடைபெறலாம் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுகிறது. ரைட்டா? ஸோ இப்போதைக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்து ரிசல்ட்டும் கொடுத்துட்டாங்கன்னா அடுத்த கட்டமாக கண்டிப்பாக வந்து இந்த ஆண்டு கொடுத்த நோட்டிஃபிகேஷன் வந்து எக்ஸாம் வச்சுருவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த அப்டேட் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம போலீஸ் எக்ஸாம் பிசி எக்ஸாமுக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம போட்டிருக்கோம். டெஸ்ட் நடந்துகிட்ருக்கு. டெலிகிராம் மூலியமாக நம்ம பிடிஎஃப் டைப்பில் தான் வந்து கொடுத்துருக்குறோம். ரைட்டா? ஸோ நீங்கள் போலீஸ் எக்ஸாம் பிசி எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் அந்த டெலிகிராம் டெஸ்ட் பேஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் 8012781561. நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து காட்டுறேன், நம்பர் போடுறேன். டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் நம்பர் கொடுக்குறேன் 8012781561. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி இந்த மாதிரி பிசியோட டெஸ்ட் பேஸில் நான் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சைக்காலஜிக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோவும் கொடுத்துருவோம். படிக்கிறதான மெட்டீரியலுமே உங்களுக்கு டெலிகிராம் வழியாக நம்ம பிடிஎஃபாக வந்து ஷேர் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா? ஸோ வேறு எதனா அப்டேட் கிடைச்சது, ரிசல்ட்லாம் பப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு வந்து தெரியப்படுத்தணுன்றதுக்காக. ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.